துருவ நட்சத்திரம் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2013 ஷூட்டிங் போக வேண்டியது சூர்யா வச்சு. ஆனால் சூர்யாவுக்கு நம்ம கௌதம் மேனன் செகண்ட் ஹாஃப் சொல்லல, கிளைமேக்ஸ் ரெடி பண்ணல அப்படிங்கிற காரணத்தால் சூர்யா அவர்கள் கௌதம் மேனன் ப்ராஜெக்டே வேணாம் அப்படின்னு வெறுத்து போய் ப்ரெஸ் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நூற்றுக்கணக்கான வீடியோவில் பேசிட்டோம். ஆனாலும் கூட துருவ நட்சத்திரம் விக்ரம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரசிகர்கள் ஏக்கத்தோடு கேட்டிருக்காங்க. 2 வருஷமாக தான் இப்போ ரிலீஸு, தான் அப்போ ரிலீஸு, தான் நவம்பர் 23 ரிலீஸு, நவம்பர் 12 ரிலீஸுன்னு ஏகப்பட்ட ரிலீஸ் டேட் மாறிட்டே போச்சு. ஆனால் ரிலீஸ் ஆன பாடில்லை. அதற்கு காரணம் அந்த படத்தின் மேல் ஏற்பட்ட பஞ்சாயத்து, ஃபைனான்ஸு சிக்கல். ஸோ பல கோடிகள், கிட்டத்தட்ட 35 கோடி என்னமோ இருந்தால் தான் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வழியே இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் கூட கௌதம் மேனன் இப்போது எல்லா பிரச்சனையிலையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ஏற்கனவே மத கஜ ராஜா படம் 12 வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆனதால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்படி ரிலீஸ் ஆகியும் கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்ற எல்லாருக்குமே புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு, தியேட்டர் ஓனர்ஸுக்கு முதற்கொண்டு. ஸோ சுந்தர்சி படமே 12 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகி ஹிட் அடிக்குது அப்படின்னா, 50 கோடி வசூல் பண்ணுதுன்னா, கௌதம் மேனன் படம் பழைய படமே புது படமாக தான் இருக்கும். ஸோ துருவ நட்சத்திரம் இப்போ கூட பார்த்தா, இப்போ 7 வருஷமாக எடுத்த படமோ 5 வருஷமாக எடுத்த படமோ தெரில, இப்போது போன வாரம் தான் ஷூட்டிங்கே முடிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மேக்கிங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணிக்காங்கன்னா, கொஞ்சம் க்ரீன் சிக்னலை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் இந்த ஃபைனான்ஸ் சிக்கலை ஈஸியாக தீர்த்தரலாம். படம் ரிலீஸ் ஆக விட்டாதாயா படம் வசூலாகும், வசூலான தொகையை வச்சு உங்கள் கடனை அடைப்போம், அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறது முட்டுக்கட்டை போட்டால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடி இருக்கும் போல். எது எப்படியோ கௌதமன் ரொம்ப பாசிட்டிவாக சந்தோஷம் இருக்காரு அப்படிங்கிற தகவலாம் வருது. இந்த துருவ நட்சத்திர படத்தை வர மே மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம். அந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம், எல்லா கடனையும் அடைச்சிடலாம், கடன்காரர்களை சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓடிட்டுருக்கான். நிச்சயமாக கௌதம் மேனன் ஒரு மிரட்டலான அசத்தலான ஒரு இயக்குனர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்காமல் அடுத்தடுத்த படங்களை இயக்கணும். ஸோ நிச்சயமாக அதற்கு துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாக டானிக்காக இருக்கும்.